டூரி டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் கட்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சித்ரா சார், நீங்க சின்ன ராஜா படம் டைரக்ட் பண்ணும்போதே, இதுதான் என்னோட கடைசி படமா இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் டைரக்ட் பண்ணீங்களா? இல்ல அது காலத்தோட கட்டாயமா இருந்ததான்னு அதிகன் சென்னையிலருந்து கேட்டிருக்காங்க. சின்னராஜா படத்துக்கு பின்னால நான் படத்தை இயக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு படத்தை இயக்கினேன். அந்த படத்துடைய பெயர் பாஞ்சாலி சபதம். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடையவில்லை. அவ்வளவுதான். சிவகார்த்திகேயன், அபிஷன் ஜீவன் 2 பேருமே திருச்சியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலருந்து கேட்டிருக்காங்க. அபிஷன் ஜீவன் தான் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்பதை முதல் படத்திலேயே நிரூபித்தவர். சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லவே வேணாம். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு டைரக்டரா உங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவத்த பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு ஈரோட்லருந்து நரேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களில் கசப்பான அனுபவங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் அந்த அனுபவங்கள்லாம் நினைவிலே வைத்துக் கொள்வதை விட உடனடியாக அதெல்லாம் மறந்து விட வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை அப்படியே பதியம் போட்டு பாதுகாத்து வைக்கின்ற பழக்கம் எனக்கு இல்லை. அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்துக்கு சாய் அபியங்கர் தோராயமா எவ்வளவு சம்பளம் வாங்க போறாருன்னு தமிழரசு புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அட்லி இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்துக்கு அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான சாய் அபியங்கர் எவ்வளவு சம்பளம் வாங்குவார் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை மட்டும் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். உடனடியாக அந்த தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதிக அரசியல் அறிவு இருந்தும் அரசியலுக்கு வராத நடிகர் யாராவது இருக்காங்களான்னு அஜய் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதிகமான அரசியல் அறிவு இருந்தும் அரசியலுக்கு வராத நடிகர்கள்னா ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம். அதில் கவுண்டமணி உட்பட பல நடிகர்கள் இருக்கிறார்கள். கமல் சார் அன்பறிவு படமும் நடக்கல. இப்போ ரஜினி படத்துலேருந்து சுந்தர் சி விலகி இருக்காரு. ஆர்கேஎஃப்ஐக்கு என்னதான் ஆச்சு? தொடர்ந்து இந்த மாதிரி குழப்பங்கள் நடந்துட்டே வருதுன்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. நாம் என்னதான் திட்டம் போட்டாலும் காலத்தின் கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. கோலிவுட்ல அடுத்து ரியல் ஜோடி ஆக போற பேர் யாருன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்கின்ற நீங்கள் அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ல யார் அதிக சம்பளம் வாங்குறாங்கன்னு சின்ன சேலத்துலேருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. இன்றைக்குள்ள இசையமைப்பாளர் மிக அதிகமான சம்பளம் வாங்குவோர் அனிருத் தான். சித்ரா சார், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் சாதிச்சிருக்காங்களா? அவங்களோட நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு பவித்ரன் டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய பள்ளித்தோழர்கள் சினிமாவில் சாதிக்கிறதை விடுங்க, அட்லீஸ்ட் சினிமாவில் அடியெடுத்தாவது வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. 80 காலகட்டத்தில் சினிமாவில் அதிகமாக பேசப்பட்ட கிசு என்னன்னு முருகன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 80 காலத்திலே தமிழ் சினிமாவில் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டதுன்னா அது நளினி ராமராஜன் காதல். சிஎம் ஸ்டாலின் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனரும் நடிகருமான டிபி கஜேந்திரன் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய கிளாஸ்மேட் தான். 2 பேரும் நியூ காலேஜிலே ஒன்றாக படித்தார்கள். அதன் காரணமாக தான் டிபி கஜேந்திரன் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய வீட்டுக்கே சென்று பார்த்தார் நம்முடைய முதல்வர். பாரதி ராஜா சார் ஜெயலலிதா அவர்களை வச்சு படம் எடுக்க இருந்ததாகவும் அந்த படம் டிராப் ஆனதுனால தான் 16 வயது நிலை படம் அவர் தொடங்கினார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி உண்மையான பாலன் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. 16 வயது நிலை படத்துக்கு முன்னாலே ஜெயலலிதாவை தன்னுடைய கதாசிரியரான செல்வராஜோடு சந்தித்த பாரதி ராஜா செல்வராஜை விட்டு ஒரு கதையை சொல்ல சொன்னார். அந்த கதை ஜெயலலிதாவுக்கும் ரொம்ப பிடித்திருந்து, இந்த கதையை அப்படியே நீங்கள் படமாக்கி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி படம் தான் என்று கூட பாரதி ராஜா கிட்ட ஜெயலலிதா சொன்னார். அதற்கு பின்னாலே ஒரு சில காரணங்களால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரலை. அதற்கு பின்னர் தான் 16 வயது நிலை படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு பாரதி ராஜாவுக்கு அமைந்தது. இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாருன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தா தானே இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியும். நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கின்றவன் இல்லையே. டிஆர் மகாலிங்கம் நடித்த நாம் இருவர் படம் அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. டிஆர் மகாலிங்கம் நடித்த நாம் இருவர் திரைப்படம் சாதாரண வெற்றி படம் அல்ல, மிகப்பெரிய வெற்றி படம். பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு மஞ்சுளா டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. பக்ஷிராஜா ஸ்டுடியோஸுடைய உரிமையாளர் ஸ்ரீராமு நாயுடு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் அவர் திரைப்படங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார். அவருடைய கம்பெனியில் நடிக்காத நடிகர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு என்டி ராமாராவ், எம்ஜிஆர், சிவாஜி, டிஆர் மகாலிங்கம் என்று எல்லா முன்னணி கதாநாயகர்களும் அவருடைய நிறுவனத்திலே நடித்திருக்கிறார். கமல்ஹாசன், சத்யராஜ், பாக்யராஜ் இவங்க 3 பேரில் வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற பட்டம் யாருக்கு மிகச்சரியாக பொருந்தும்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்திலே கமல்ஹாசன் நாடக காவலர் என்று அழைக்கப்படுகின்ற டி.கே. சண்முகமன்னாட்சியுடைய நாடக குழுவில் தான் பயிற்சி பெற்றார். அதனால் அவரை தாராளமாக வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாக்யராஜ் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வாத்தியாராக இருந்தவர் பாரதி ராஜா. அதனால் அவரையும் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்று சொல்லலாம். இதில் சத்யராஜ் தவிர 2 பேருமே நீங்கள்
வாத்தியார் விட்டு பிள்ளை என்று அழைக்கலாம். ஆரம்ப காலத்துல கலைஞர் வசனம் எழுதும் படத்துல கலைஞரோட பேரே போட மாட்டாங்க அப்படின்னு படிச்சேன். அது உண்மையா? அதற்கு காரணம் என்னன்னு அபிநயா பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்துல கலைஞர் வசனம் எழுதிய படங்கள்ல எல்லாம் அவர் பெயர் போடலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு படத்தில் தான் அவருடைய பெயர் போடப்படவில்லை. அந்த படத்தினுடைய பெயர் அபிமன்யு. அந்த படத்தில் ஏன் என்னுடைய பெயரை போடவில்லை என்று கலைஞர் அந்த தயாரிப்பாளரை பார்த்து கேட்டபோது, பெயர் போடுற அளவுக்கு இன்னும் உனக்கு புகழ் வரல, வந்ததுக்கு பின்னால் நாங்கள் போடுவோம் என்று பதிலளித்தாராம் அந்த தயாரிப்பாளர். அதன் காரணமாகத்தான் அந்த காலகட்டத்திலே சினிமாவை விட்டே விலகி விடுவது என்ற முடிவை எடுத்தார் கலைஞர். அப்படி முடிவெடுத்த கலைஞரை மீண்டும் சினிமாவுக்கு அழைத்து வந்த பெருமை மாடர்ன் தியேட்டர்ஸையே சேரும். தங்கப்பதுமை திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சுதா? அந்த படத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு வேல் திருவண்ணாமலையில இருந்து கேட்டிருக்காங்க. நடிகர்களும் சிவாஜி கணேசன் நடித்த தங்கப்பதுமை திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமையல. கண்ணதாசன் எம்எஸ்வி அவர்களுடைய நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சேது சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதனுடைய நட்புக்கு இணையாக வேறு எந்த நட்பையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக நெருக்கமான நட்பிலே இருந்தவர்கள் அவர்கள். ரஜினி நடிக்கிற படத்துல இருந்து சுந்தர் சி விலகிட்டாரு. இப்போ அந்த படத்தை டைரக்ட் பண்ண யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காரு. அடுத்து ரஜினியுடைய படத்தை இயக்குவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா யூடியூப் சேனல்லையும் பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. கொஞ்சம் பாருங்கள், கேட்கறதுக்கே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நடிகர் நாகேஷுக்கு போட்டியாளராக அந்த காலத்தில் யாராவது இருந்தாங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நாகேஷ் தமிழ் சினிமாவுடைய முடிசூடா மன்னனாக இருந்த காலகட்டத்தில் பல நகைச்சுவை நடிகர்கள் நடித்து கொண்டிருந்தாலும் ஆனால் அவங்களெல்லாம் நாகேஷுடைய போட்டியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. மைக்கேல் மதன காமராஜன் படத்துல ஒரே ஃப்ரேம்ல 4 கமலை காட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல அந்த காட்சி எப்படி படமாக்கப்பட்டதுன்னு தினேஷ் திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்ததுக்கு பின்னால் ஒரு ஃப்ரேமில் 4 பேர் இல்லை 100 பேரை கூட காட்டலாம். அன்றைய காலகட்டத்தில் அதை எப்படி படமாக்கினாங்கன்னா மாஸ்க் முறையில் தான் படமாக்கினாங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எவ்வளவுதான் செல்வாக்குமிக்க மனிதராக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதித்து விட முடியாது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான உதாரணம் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்த 2 ஆசைகளில் ஒன்று நடிக்க வேண்டும் என்பது. கவிஞர் கண்ணதாசனை தெரியாத திரைப்பட இயக்குனர் யாராவது அந்த காலகட்டத்தில் இருப்பார்களா? புகழ் வாய்ந்த எல்லா இயக்குனர்களும் கவிஞர் கண்ணதாசனுடைய நெருக்கமான நட்பு வளையத்திலே இருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான நடிகர்கள் எல்லோரையும் கண்ணதாசனுக்கு மிக நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணதாசனுக்கு அமையவில்லை என்பதுதான் உண்மை. அவருடைய இன்னொரு ஆசை பாட வேண்டும் என்பது. கண்ணதாசனை அறியாத இசையமைப்பாளர்கள் யார் இருக்காங்க? அப்படி இருந்தும் கண்ணதாசனுடைய மிக நெருங்கிய நண்பரான எம்எஸ் விஸ்வநாதன் உட்பட எந்த இசையமைப்பாளரும் கண்ணதாசனுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு தரவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆக காலத்தின் கட்டளையை மீறி நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதற்கு கவிஞர் கண்ணதாசனே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகை காதல் சந்தியா. பள்ளியில் படிக்கும்போது சினிமாவை பற்றி என்ன மாதிரியான எண்ணம் சந்தியாவுக்கு இருந்தது? சுத்தமாக எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஆஃபர் முதல்ல எப்போ சங்கரை பார்த்தீங்க? தங்கட்டி கருப்பாய் சாங்ல வந்துட்டு அந்த ஸ்டேஜில் என்ன உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.